இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசு சமூக நீதின்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பீகார்ல நிதிஷ்குமார் அவர்கள் சமூக நீதியின் அடிப்படையில் கேஸ்ட் ரிசர்வேஷனை நடத்தினார். ஏன் நடத்தினார் அப்படின்னா, அங்கு இருக்கக்கூடிய அனைத்து தரப்பட்ட மக்களும், எஸ்சி மக்கள், எஸ்டி மக்கள், பிசி மக்கள், ஓபிசி மக்கள், எம்பிசி மக்கள், எல்லா மக்களுடைய தற்சமயம் கணக்கு என்ன? 1931 தான் கடைசியில் எடுத்த சர்வே, பிரிட்டிஷ்காரங்க எடுத்தாங்க. அப்போ அவர் ஒரு சேலஞ்ச் பண்ணி சமூக நீதி அடிப்படையில் நம்ம ஒரு ரிசர்வேஷன், நம்ம ஒரு கணக்கெடுப்பு நடத்தணும். அந்த கணக்கெடுப்பு நடத்தும் பொழுது எந்தெந்த சாதி மக்களுடைய உண்மையான கணக்கெடுப்பு என்ன, அந்த கணக்கெடுப்பை நடத்தி அரசு தன்னுடைய திட்டங்களை எங்கெல்லாம் ஏழ்மையின் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்களோ அங்க போய் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சவர் தான் நிதிஷ்குமார் அவர்கள். இவர் தான் உண்மையான முதலமைச்சர். அவரை ஃபாலோ பண்ணி நம்மளுடைய பக்கத்து மாநில கர்நாடகாவில் இருக்கக்கூடிய உண்மையான சமூக நீதி காவலர் இருக்கக்கூடிய திரு சீதாராமையா அவர்கள் கணக்காய்வு நடத்தினார். அதுக்கப்புறம் தெலுங்கானா ஒரு புதிய முதலமைச்சர் முதல் முறையில் இருக்கிறார் ரேவந்த் ரெட்டி அவர்கள். அவரும் கணக்கெடுப்பை நடத்தி இன்றைக்கு அதுக்கான கமிஷனை போட்டு தன்னுடைய அரசினுடைய திட்டங்கள் சரியாக கரெக்டாக கணக்கெடுப்பு நடத்தி திட்டங்களை அந்த ரிசர்வேஷன் மூலியமாக எங்கெல்லாம் ஏழ்மை இருக்கோ, எங்கெல்லாம் வறுமை இருக்கோ, எங்கெல்லாம் தீண்டாமை இருக்கோ அதற்கு எதிராக அரசினுடைய ஒட்டுமொத்த திட்டங்களையும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள், எதிர்கட்சியா இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் ஆளக்கூடிய மாநிலங்கள், இங்கெல்லாம் ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் பொழுது சமூக நீதியின் அடிப்படையில் உருவான திமுக, அண்ணாதுரை ஒரே ஒரு விஷயத்துக்காக இந்த திமுக உருவாக்கினார், சமூக நீதி. சமூக நீதியின் அடிப்படையில் உருவாக்கின திமுக அதோடைய வழித்தொண்டில் வந்த கலைஞருடைய மகனாக இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்புனால என்னன்னே தெரியல. மக்கள் தொகை கணக்கெடுப்பையும் சாதிவாரி கணக்கெடுப்பையும் குழப்பி சட்டசபையில் பேசுறாரு. இது ஒன்றிய பாஜக அரசு தான் நடத்தணும். ஒன்றிய பாஜக அரசு தான் நடத்தணும்னா எப்படி கர்நாடகாவில் சீதாராமையா நடத்தினார், எப்படி நிதிஷ்குமார் நடத்தினார், எப்படி தெலுங்கானால சிஎம் நடத்தினார், மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்கால எப்படி நடத்திட்டு இருக்காங்க? இதற்கு முதலமைச்சர் பிரஸ் மீட்டை வச்சு தயவு செஞ்சு பத்திரிகையாளர் கேள்வி கேளுங்க. அவர் வரமாட்டாருன்னா அவர் புள்ள உதயநிதிட்ட கேளுங்க. ஏன் கேட்க சொல்றேன்னா, அவர் புள்ள உதயநிதி கிட்ட நம்மளை பார்த்து மாநாடுல கொள்கையற்ற கட்சி தமிழக வெற்றி கழகம், நான் சேலஞ்ச் விடுறேன் உங்களை பார்த்து, இன்னைக்கு நீங்க உங்களுடைய திரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, திரு உதயநிதி அவர்களே, உங்களுடைய தொலைக்காட்சி சேனலுக்கே கூப்பிடுங்க, இல்ல சன் டிவிக்கே கூப்பிடுங்க, நான் வரேன். உங்களுடைய மகன் அடுத்த முதலமைச்சர் சொல்றீங்களே, உங்களுடைய மகன் சமூக நீதினா என்ன, சாதிவாரி கணக்கெடுப்புனா என்ன, நெருமொழி கொள்கைனா என்ன, ஒவ்வொரு கொள்கையும் நாங்க பேசுறோம். நான் தனிப்பட்ட முறையில் வரேன். ஒரு விவாதம் நடத்துறதுக்கு உதயநிதிக்கு தகுதி இருக்கா? தகுதி இருந்தால் நான் இந்த சேலஞ்சுக்கு ரெடி. இது தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஆதவர்ஜுனோ உதயநிதியும் நாம களத்துக்கு நான் பேசி கொடுக்க ரெடி. அப்படி ரெடி இல்லைன்னா தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து கொள்கை தெரியாத ஒரு கட்சின்னு சொல்லாதீங்க. இன்னையோட பயந்துட்டு வீட்டை விட்டு வெளியே வராதீங்க. மாண்புமிகு முதலமைச்சருக்கு ஸ்டாலின் அவருக்கு டைரக்டா சேலஞ்ச் கொடுக்கிறேன். உங்களுடைய மகனை ஸ்ட்ரைட்டா எந்த தொலைக்காட்சி வேணா அனுப்புங்க. கொள்கை ரீதியான எல்லா கேள்விகளுக்கும் அவர் என்ன வேணா என்ன பார்த்து கேட்கட்டும், நான் என்ன வேணா கேட்கிறேன். தைரியம் இருந்தா பதில் சொல்லட்டும். ஒருவேளை நான் தோத்துட்டு அரசியல் விட்டு போயிடுறேன், அரசியலை விட்டு அன்னைக்கே ரிசைன் பண்ணிட்டு போயிடுறேன். அப்படி தைரியம் இல்லைன்னா மாண்புமிகு உதயநிதி அவர்களே, தயவு செஞ்சு மேடையில் என் கட்சியை பத்தியே பேசாதீங்க, கொள்கை தெரியலன்னு. இதுதான் எதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பை நம்ம நடத்துறோம் அப்படின்னா, தமிழக அரசில் உருவாக்கக்கூடிய திட்டங்கள் 4 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் போறாங்க பாருங்க. இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் போதுதான் இன்னைக்கு எஸ்சி எஸ்டி மக்களுடைய கணக்கெடுப்பு அதிகமா இருக்கு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 27% மேல அதிகமா இருக்கிறாங்க. அதே மாதிரி பிசி மக்கள், ஓபிசி மக்கள், எம்பிசி மக்களுடைய கணக்கெடுப்பு என்னன்னு நமக்கு தெரியணும். தெரிந்தால் மட்டும்தான் திட்டங்கள், அரசினுடைய திட்டங்கள் கரெக்டாக கொண்டு போய் சேர்த்து
இங்க ஏழ்மையை ஒழிக்க முடியும். ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் சிஸ்டம் எங்கெல்லாம் கம்மியா இருக்கோ அங்க ஒழிக்க கொண்டு போய் சேர்க்க முடியும். இதுக்கு தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு நம்ம எளிமையா மக்கள்கிட்ட நம்ம கேட்கிறோம். நம்பர் 1. இப்ப புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சா புரியலன்னா மாண்புமிகு முதலமைச்சருக்கு நான் தனிப்பட்ட முறையிலேயோ எங்க கட்சியில இருந்து வந்து நாங்க பேசுறது கூட ரெடியா இருக்கிறோம். ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்? அது புரியாது இல்ல, மக்களை ஏமாத்துறது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி எஸ்எஸ்டி ஸ்டாலின் சார் டாக்ஸ் 30% கமிஷன் அடிக்க மட்டும்தான் ஸ்டாலின் சார் ஐயா அவருக்கு தெரியும். வேற ஒண்ணுமே தெரியாது. பட்ஜெட்ல 30% அடிச்சு 1.5 லட்சம் கோடி ரூபாய் எப்படி அடிக்கிறது மட்டும்தான் அவங்களுடைய குறிக்கோள்.